மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அன்பு நேயர்களே, புத்தகங்கள் காலத்தால் அழியாத பொக்கிஷங்களாக இருக்கின்றன. இத்தகைய பொக்கிஷங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒருவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருப்பவர் திருமிகு ஈவான் ரூபிபாய் அவர்கள். ஈவான் ரூபிபாய் அவர்கள் மதுரை உயர்மறை மாவட்டம் அஞ்சல் நகர் இடைவிடா சகாய அன்னை பங்கை சார்ந்தவர்களாக இருக்கிறார். MA BEd MPhil வரை சமூக அறிவியலில் ஆராய்ச்சி பட்டப்படிப்பு படித்தவராக இருக்கிறார். 36 ஆண்டுகள் ஆசிரிய பணி அனுபவம் உள்ளவராக இருக்கிறார். 36 ஆண்டுகளில் இளமாணவர் இயக்கம், நாட்டு நலப்பணி திட்டம், சாரண சாரணியர் இயக்கம் என பல்வேறு மாணவர் இயக்கங்களோடு கிராமப்புற பெண்கள் மேம்பாட்டிற்கான இயக்கங்களிலும் இணைந்து செயலாற்றிய அனுபவம் பெற்றவராக இருக்கிறார். கவிஞராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, அதைவிட வீதி நாடக பயிற்சியாளராக பல்வேறு அனுபவங்களை பெற்றவராக இருக்கிறார். ஆசிரியருடைய மைய சிந்தனையே மாணவர்களுக்கு தலைமை பண்பினை உருவாக்குவதாக இருக்கிறது. ஆக இந்த விதத்திலே மாவட்ட அளவில் நடைபெற்ற ஆசிரியர்கள் மத்தியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிகரம் தொட்ட ஆசிரியை என்பதில் முதல் பரிசு பெற்றவராக ஆசிரியை ஈவான் ரூபிபாய் இருக்கிறார்கள். மாதா தொலைக்காட்சியோடு இவருக்கு மிக நெருங்கிய உறவும் இருக்கிறது. விவிலியத்தில் பெண்கள் என்கிற மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஏற்கனவே பங்கெடுத்தவராக இருக்கிறார். அதுபோல கிறிஸ்து பிறப்பு சமயத்தில் நடைபெறக்கூடிய அந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ் நிகழ்விலும் இணைந்து பாடல்களை பாடிய அனுபவம் பெற்றிருக்கிறார். பல்வேறு விருதுகளையும் பெற்றவராக இருக்கிறார். ஏற்கனவே புனித ஜெர்மேன், உறவின் கவிதைகள் ஆகிய நூல்களுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார். இத்தகைய அனுபவமும் ஆர்வமும் குறிப்பாக மாணவருடைய வாழ்வில் ஈடுபாடும் கொண்ட திருமிகு ஈவான் ரூபிபாய் அவர்களுடைய இன்னொரு புத்தகத்திற்காக இன்று நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார். ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். வணக்கம்மா. இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரியை ஈவான் ரூபிபாய் அவர்களுடைய கவிதையில் மலர்ந்த குரல் மனம். கவிதையில் மலர்ந்த குரல் மனம் தலைப்பே நமக்கு இந்த புத்தகம் எதை சொல்லுகிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. குரல் மனம், திருக்குறளை மையப்படுத்திய ஒரு புத்தகமாக இருக்கிறது. திருக்குறளை மையப்படுத்திய விளக்க உரை கிடையாது. ஏற்கனவே நிறைய விளக்க உரைகள் வந்திருக்கின்றன. ஆனால் இது திருக்குறளின் தலைப்புகளை மையப்படுத்திய கவிதை நூலாக இருக்கிறது. அதை இந்த தலைப்பே நமக்கு சொல்லுகிறது. ஏறக்குறைய 150 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை ரூபாய் 150 இருக்கிறது. இந்த புத்தகத்தை கவித்தேடல் பதிப்பகத்தார், தருமபுரி மாவட்டம் கவித்தேடல் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். திருக்குறளில் இருக்கக்கூடிய 133 தலைப்புகளே இந்த புத்தகத்திற்கும் உள்தலைப்புகளாக 133 தலைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு தலைப்பிலும் ஒரு பக்க கவிதையாக நமக்கு 133 கவிதை தொகுப்பானது இந்த புத்தகத்தில் இருக்கிறது. இந்த புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் தெரியக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு வாழ்த்துரை வழங்கிய முனைவர் ஞா சந்திரன் அவர்கள் இந்த புத்தகத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். இந்நூலை வாசிக்க வாசிக்க அறிவூரும், சிந்தனை பெருகும், யுத்த மனதையும் புத்த மனமாக்கும்,
இந்நூல் கடந்த கால பாடம், நிகழ்கால பாடம், எதிர்கால பாதை, தெருமுனையில் நிற்பவருக்கும் திருப்பு முனையை அளிக்கக்கூடியது. மொட்டுகள் சத்தமில்லாமல் மலர்கின்றன, ஆனால் அவை வனத்தையே வாசனையாக்கி விடுகின்றன. அதுபோல இந்த நூலை வாசிப்போரின் மனதை இது வசீகரப்படுத்தும் என்று மிக அழகாக, எனக்கு ரொம்ப பிடித்தது, யுத்த மனதையும் புத்த மனமாக மாற்றும், அமைதியாக பூக்கிற மொட்டுகள் வனத்தையே வாசமாக்குவது போல் இந்த புத்தகம் இருக்கும் என்று அவர் சொல்லியிருப்பது இந்த புத்தகத்தினுடைய மதிப்பை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே மீண்டுமாக இந்த கவிதையில் மலர்ந்த குரல் மனம் தந்த ஆசிரியை ரூபி பாய் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலில் தெரியப்படுத்துகிறோம். வாழ்த்துக்கள்மா. புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கவிதையில் மலர்ந்த குரல் மனம் இது உருவாவதற்கான பின்னணி, இந்த ஆர்வம் எப்படி உங்களுக்குள் வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். படிக்கும் பொழுதிலிருந்தே தமிழ் அதிகமாக படிப்பது, எழுத்து மிக அழகாக இருக்கும். ஆகையால் முழு மதிப்பெண் பெற்று எனது விடைத்தாளையே ஒரு மாதிரி விடைத்தாளாக எங்களது ஆசிரியர்கள் காண்பிப்பார்கள். அப்பொழுதிலிருந்தே தமிழ் மீது அந்த இருந்த பற்று படிக்க படிக்க இன்னும் வளரும் பொழுது ஆர்வத்தை எனக்கு தந்து கொண்டே இருந்தது. சின்ன சின்ன சொற்பொழிவு பேசுதல், பாடுதல், பாட்டு கட்டுதல் போன்ற சின்ன சின்ன செயல்களை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் இந்த திருக்குறள், இந்த கொரோனா காலகட்டங்களில் நல்ல நிறைய நேரம் கிடைத்தது. ஒரு தோழியினுடைய ஒரு உந்துதலினால் ஏன் நாம் இந்த திருக்குறளை எல்லாம் கவிதை நடையில் கொண்டு வரக்கூடாது அப்படி என்று பேசி ஒரு குழுவோடு இணைந்து இதை செய்ய ஆரம்பித்தோம். ஒரு சிலர் தொடங்கியவர்கள் பாதியில் விட்டு விட்டார்கள். நான் அதை தொடர்ந்து திருக்குறளையும் வாசித்து அதன் பொருளையும் வாசித்து அதை உள்வாங்கி அதனுடைய ஆழத்தில் உள்ள கருத்துக்களை மட்டும் எடுத்து கவிதை, எளிய கவிதை, மரபு கவிதை என்பது முறைப்படி இருக்க வேண்டும். எளிய கவிதை, புது கவிதை என்பது நமது சொந்த வார்த்தைகளில் அதனுடைய அர்த்தம் மாறாமல் ஆழமாக அந்த கருத்தை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தொடர்ந்து எழுதி அதற்குரிய பிழை திருத்தங்களை எல்லாம் செய்து இதை ஒரு நல்ல நூலாக மாணவ சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. ஏன்னா நான் ஒரு தமிழ் பாடமும் நடத்துகின்றேன், சமூக அறிவியல் பாடமும் நடத்துகின்றேன். அந்த தமிழ் பாடம் நடத்தும் பொழுது அந்த குறுக தரித்த அந்த குறளின் பொருளை சொல்லும் பொழுது வாழ்க்கையின் ஒவ்வொரு வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு பண்புகளை கொள்ளக்கூடியதாக அது இருக்கும். அப்போ மாணவிகளுக்கு இந்த பாடல் நமக்கு இந்த கருத்தை நமக்கு வலியுறுத்துகின்றது என்று கருத்து மூலமாக சொன்னேன். ஏன் இதையே நமது பிள்ளைகளுக்கு ஒரு எளிய நடையில் கவிதை பகுதியாக கொடுக்க கூடாது, செய்ய முடியும் என்றது ஒரு மற்றவருடைய ஒரு தூண்டுதலும் என்னுடைய ஆர்வமும் கொரோனா காலகட்டமும் எனக்கு மிகவும் கை கொடுத்தது. ஆகையால் இந்த திருக்குறளை பலர் எழுதியிருக்கின்றார்கள், மிகச் சிறப்பாக இதை விட எழுதியிருக்கின்றார்கள். இருந்த போதும் நம்மாலும் எழுத முடியும், நம்முடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்துக்கு பதிவிட வேண்டும் என்றது ஒரு ஆர்வத்தோடு இதை எடுத்து எழுதினேன். ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு இருந்த ஒரு ஐயத்தையுமே நீங்க வந்து இந்த தொடக்கத்திலே ஒரு விளக்கமாவே சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா மரபு கவிதைகள், திருக்குறள் என்பது அது ஒரு வகையான செய்யுள் வடிவம். அது ரொம்ப சுருக்கமா இருந்தாலுமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விளக்க உரைகள் தேவைப்படுகிறது. ஆனா நீங்க எழுதியிருக்கிறது மரபு கவிதைகள் இல்லாம புது கவிதைகளா வாசிப்பவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல எழுதியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் எனக்கு ஒரு, ஏற்கனவே திருக்குறளே ஒரு செய்யுள் வடிவம் தானே, அதை மீண்டும் ஏன் கவிதை வடிவு அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா நீங்க வந்து அதுக்கான வித்தியாசத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் புரிந்து கொண்ட விதத்தில் ஒரு புது கவிதை வடிவிலே வாசிக்கிறவர்கள் எல்லோருமே எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்துல எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. உண்மையிலேயே அப்படித்தான் அமைஞ்சிருக்குது புத்தகம், அதுல எந்த ஐயமும் இல்லை. இப்ப புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருக்குறளை மையப்படுத்தி அந்த 133 அதிகாரங்களை மையப்படுத்தி தான் தலைப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 குறள்கள் இருக்குது இல்லையா? அந்த 10 குறள்களை அப்படியே உங்களுடைய இதுல இங்க வந்து உங்கள் பாணியில எழுதியிருக்கிறீங்களா? இல்ல அந்த தலைப்பை மையப்படுத்தி அந்த தலைப்பிற்கான ஆழமான கருத்துக்களை மட்டும் அந்த கவிதைகள்ல சொல்லியிருக்கிறீங்களா? அதை எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க? திருக்குறள் கருத்துக்களை நாம் ஒருபோதும் மாற்ற முடியாது. அதுவே மிக ஆழமான கருத்து தான். மிக எளிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதனுடைய தலைப்புக்கேற்ற அந்த கருத்துக்களை வலியுறுத்தலாம். வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றேன். கருத்துக்களை ஒருபோதும் மாற்றவில்லை. அதோடு சில கருத்துக்களை இணைத்துள்ளேன். சின்ன சின்ன கருத்துக்கள். பெரிய மாற்றத்தை நாம் திருக்குறளில் ஒருபோதும் கொண்டு வர முடியாது. அது மிகச்சிறந்த ஒரு இலக்கிய நூல். அந்த நூல் பெரிய பொக்கிஷம்.
அது அதை வைத்துக்கொண்டே இன்னும் எவ்வளவோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், வாழுகின்றோம். வாழ்க்கை நடைமுறைக்கு நல்ல பண்புகளாக மாற்றி இருக்கின்றோம். ஆகையால் அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை. அதில் உள்ள கருத்துக்களோடு அதையும் இன்னும் ஆழப்படுத்த சில வார்த்தைகள் ஆங்காங்கே என்னுடைய கருத்துக்களையும் இணைத்து கவிதை நடையில் அமைத்திருக்கின்றேன். ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக திருக்குறளுக்கு இணையாக நம்ம இன்னொரு புத்தகம் எழுதுவது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ஆனாலும் அதை எப்படி புரிந்து கொள்ள விதமாக அல்லது எப்படி இன்னும் சுவையுள்ள விதமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. வாங்க நேரடியாக நாம் புத்தகத்திற்குள்ளாக செல்வோம். வழக்கமா கடவுள் வாழ்த்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. நீங்களும் கடவுள் வாழ்த்து வச்சிருக்கிறீங்க. இத வாசகர்கள் வாசித்து தெரிஞ்சுக்கட்டும். நம்ம 4வது தலைப்பாக இருக்கக்கூடிய அந்த அரண் வலியுறுத்தல், அங்கிருந்து நம்ம ஆரம்பிப்போம். 18வது பக்கத்துல நீங்க கொடுத்திருக்கிறீங்க. திருக்குறளை பொறுத்தவரைக்கும் முதல் 38 தலைப்புகள் அறத்துப்பால் மையப்படுத்தி இருக்கிறது. அதனால அதில் இந்த அரண் வலியுறுத்தலில் நீங்க எந்த விதமாக இந்த திருக்குறளை பார்க்கிறீங்க? உங்களுடைய கவிதை வடிவில இதை எப்படி சொல்லியிருக்கிறீங்க? அறம் என்பது மனித வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பண்பு. அறம் என்ற ஒரு 3 எழுத்தில் கொண்டு வரக்கூடியது பேரின்பம், மகிழ்ச்சி, ஒழுக்கம், வாழ்க்கை வாழ்வதற்கே, தனி மனித பண்பு, மன தூய்மை, பேராற்றல், உயிர் மூச்சு, மனித வாழ்வுக்கே அஸ்திவாரம் அறம்தான். ஆக அத்தகைய அறம் சிறு வயது முதலே நமது வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டிய பண்புகளுள் முக்கியமானது. அறச்செயல்களை செய்ய வேண்டும், அறச்சொற்களை பேச வேண்டும். அப்படி என்றால் இன்சொல், பிறருக்கு துன்பம் தராத, மனதை வருத்தாத சொற்களை நாம் பேச வேண்டும். முக மலர்ச்சியோடு பேச வேண்டும், அதுவும் ஒரு அறம். ஆக அறமும் மனித வாழ்வையும் பிரிக்க முடியாது. மனித வாழ்வு என்றால் அறப்பண்புகள் அங்கு மையம் கொண்டிருக்க வேண்டும். அந்த அறப்பண்புகளை வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டும். அதில் அந்த அறம் வலியுறுத்தல்ல ரொம்ப அழகாக திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார். அதையே மையப்படுத்தி ஆழப்படுத்தி இந்த பண்புகளை எல்லாம் இளைய சமுதாயத்திலிருந்தே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு கருத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கின்றன. அது நம்ம இறப்பை மையப்படுத்தி இறக்கிற காலத்திற்கு முன்னாடி மனம் மாறி அறம் செய்வது என்பது அல்ல. வாழுகின்ற பொழுது நம்ம செய்யறது இறப்பின் காலத்திலும் பயன்படும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இடையில ரொம்ப அழகா வலியுறுத்தி சொல்லியிருக்கிறீங்க. இனியவை கூறல் 24வது பக்கத்துல அடுத்த தலைப்பு நம்ம எடுத்துக்குவோம். இனியவை கூட நல்ல சொல்வதனுடைய தேவை என்ன, அவசியம் என்ன, அது பெரியவர்களிடத்துல எப்படி பேசணும், மற்றவர்கள் அப்படிங்கிறத நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதை பற்றி மக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்களேன். இன்சொல், அதாவது காய் இருக்கு, கனி இருக்கு. முதல்ல நம்ம எடுத்து சாப்பிடுறது கனியாதான். காயை யாருமே நம்ம எடுத்து சாப்பிட விரும்புறது. இப்ப எவ்வளவோ நற்சொற்கள், நல்ல நன்மை பயக்கின்ற சொற்கள், ஊக்கப்படுத்துகின்ற சொற்கள், தன்னம்பிக்கை தரும் சொற்கள், இனிய சொற்கள், இவைகள் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் கொடும் சொற்கள், வன் சொற்கள் தேவையில்லை. அப்பொழுது எந்த நேரத்திலும் நமக்குள் ஒரு விழிப்புணர்வோடு இருந்து கொண்டோம் என்றால் ஒருபோதும் வன் சொல்லை, கொடுஞ்சொல்லை பயன்படுத்த மாட்டோம். முக மலர்ச்சியோடு இன்சொல் பேசும் பொழுது எந்த நிலையிலும் நாம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை பதிவிடக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த இனியவை கூறலில் இருக்கின்றது. பணிவு உள்ள இடங்களில், பள்ளத்துலதான் தண்ணி தேங்கும் என்று பெரியவர்கள் கூறுவது அடிக்கடி உண்டு. அதே போன்று பணிவு உள்ள இடங்களில் எல்லாவித பண்புகளும் குடிகொள்ளுகின்றன. அதிலும் ஒன்று இனியவை கூறுதல், இன்சொல் பேசுதல். அப்ப இன்சொல் இருக்கும் பொழுது அங்கு தீமைக்கு இடமில்லை. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய ஈகை பண்பை குறித்து உங்களுடைய கவிநயம் எப்படி நீங்க இன்னும் ஆழமா பாக்குறீங்க? அதாவது இல்லாதவர்க்கு உதவி செய்தல், கேட்காமலேயே உதவி செய்தல், குறிப்பறிந்து இன்னாருக்கு இந்த உதவி இப்பொழுது தேவைப்படுகிறது அப்படிங்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, முழுவதுமாக பிறர் நலம் பேணக்கூடிய ஒன்றாக இருக்கும் பொழுதுதான் அப்படிப்பட்ட ஒரு ஈகை இங்கு வர முடியும். அறிஞர்கள் பலர் தங்களுடைய நூல்களில் எழுதியிருப்பார்கள், பகிராமைதான் இன்று நமக்கு வறுமைக்கும் பஞ்சத்திற்கும் காரணம் என்று. அப்ப அந்த பகிர்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு மைய கருத்து இந்த ஈகையில்
முக்கியமாக இடம் வைக்கின்றது. அஹ் சிறு குழந்தையிலிருந்தே பெரியவர்கள் வரையிலும் இருப்பதை பிறரோடு பகிரும் பொழுது அங்கு இல்லாமை என்பது இல்லாமையே ஆகிவிடுகிறது. ஆகையால் பகிர்வு, அந்த ஈகை என்பது மிக மிக வாழ்க்கைக்கு தேவையான, நாம் வாழுகின்ற சமுதாயத்துக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. நீங்க சொன்னீங்க இல்லையா, குறிப்பு அறிந்து உதவுதல், அவங்க கேட்காமலே நம்ம போய் செய்யணும் அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய பேருடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, கேட்காம கொடுக்கக்கூடிய பொருளுக்கு வந்து மரியாதை கிடையாது. அவங்க உணர்ந்து அதை கேட்டு கொடுத்தோம்னா அதுக்குரிய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஆனா அவர்கள் கேட்காமல் அல்லது அது இல்லாம நம்ம ரொம்ப குறிப்பா சொன்னா இலவசமா கொடுத்துட்டோம்னா, அந்த இலவசமா கொடுக்குற எதுக்கும் அதுக்கு மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. அதோடு பார்க்கிறப்ப இந்த ஈகையை நம்ம எப்படி பார்க்கிறது? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்குள்ள எழுகிறது. குறிப்பறிந்து உதவுது அப்படிங்கிறது இது பரந்துபட்ட ஒரு சூழலுக்கு இதை நம்ம கொண்டு வர முடியாது. இப்ப நாம் வாழுகின்ற சூழல்களில் நம் அருகாமையில் இருக்கின்றவர்கள், நாம் சந்திக்கின்ற மனிதர்கள், நமக்கு தெரிந்தவர்கள் வழியாக தெரிபவர்கள், இவர்களுள் ஒரு சில தேவைகள், மனக்குழப்பத்தில் இருப்பார்கள். என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருப்பார்கள். இல்லை என்றால் அவர்களே நம்மிடம் அவர்களுடைய குறைகளை, மன வருத்தத்தை சொல்லிக் கொண்டு போயிருக்கலாம். அந்த நேரத்தில் நம்ம முடிவெடுக்க முடியாவிட்டாலும் அந்த சூழலில் அவர்களின் தேவை, அவர்களை வழிநடத்துதல், அவர்களுக்கு ஒரு பக்கபலமாக நாம் இருப்பதை உணர்த்தும் போது கண்டிப்பாக நம்மாலும் கொடுக்க முடியும். நம்மை சார்ந்தவர்களிடமும் அதை பற்றி சொல்லி, இன்னார் இந்த நிலையில் இருக்கின்றார்கள், இந்த நிலையில் அவர்களை நாம் கை தூக்கி விடுவோம், இந்த நேரத்தில் அவங்க கேட்காமலே நம்ம கொடுப்போம். அதுதான் உண்மையான ஈகை. ரொம்ப அருமை. நம்ம இன்னும் ஒரு சில தலைப்புகளை பார்க்கலாம். இன்னா செய்யாமை, அவர் நாண நன்னயம் செய்து விடல்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. 46வது பக்கத்துல நீங்க சொல்லியிருக்கிறது என்ன? எனக்கு பிடித்த ஒரு குறள் அதுல இருக்குது. ஒருத்தங்கள்ட்ட நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, நம்ம வாழ்க்கையில தீங்கு செஞ்சுட்டாங்க, இல்லை என்றால் நமக்கு பிடிக்காத ஏதோ ஒன்று செய்தார். அப்ப இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கைக்கு அடிக்கடி இந்த குறளை நான் புதுப்பித்துக் கொண்டே இருப்பேன். பள்ளிக்கூடம் ஆனாலும் சரி, வீட்டில் ஆனாலும் சரி, சமுதாயத்தின் ஆனாலும் சரி, ஏதோ ஒரு செய்திகளை கேட்டாலும் சரி, பரவாயில்ல, இந்த நேரத்துல நம்ம அதெல்லாம் நினைக்க கூடாது. அவங்களுடைய இதுல நல்லதைத்தான் நம்ம செய்யணும். நமக்கு துன்பம் செய்தாலும் அவர்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை எனக்குள் நான் வளர்த்து கொண்டே இருக்கின்றேன். அந்த பண்பை நான் இதில் மிக அழகாக வலியுறுத்தி இருக்கின்றேன். அடுத்தது, ஒருபோதும் பிறருக்கு தீங்கு செய்யாமை. நம்ம பெற்றோர் நம்மளை வளர்க்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்கு தீங்கு செய்யக்கூடாது, நாம் பிறருக்கு தீங்கு செய்தோம் என்றால் அந்த தீங்கு எனக்கு வரும், அந்த ஒரு மனப்பான்மை நாம் இருந்தோம் என்றால் நாம் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்வதற்கோ துணிய மாட்டோம், செய்யவும் மாட்டோம். எதுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யணும்? ஏன் அந்த தீங்கு நமக்கு மீண்டு வரணும்? வேண்டாம். பிறருக்கு முடிந்தால் நன்மையை செய்வோம். நன்மை செய்ய முடியவில்லை, அமைதியாக இருப்போம். அப்போ முடிந்த வரையில் நன்மையான செயல்களை, பிறருக்கு துன்பம் தராத செயல்களை நாம் செய்ய வேண்டும் என்பதும், அதுக்கு அடுத்தது துன்பம் வரவுது. இன்னைக்கு காலையில நான் ஒருத்தங்களுக்கு துன்பம் என்றால் மாலையில் இன்பம் வரலாம். அதே காலையில் இன்பமாக இருந்தவர்களுக்கு மாலையில் துன்பம் வரலாம். அதுக்கு கால நேரம் எதுவுமே கிடையாது. துன்பம் இந்த நேரத்துலதான் வரும், அந்த நேரத்துல வரும். ஆகையால் மனதில் மட்டும் எதை வலியுறுத்த வேண்டும்? பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. இன்னா செய்யாமை, துன்பம் செய்யாமை. அது சொற்களா இருக்கலாம், செயலா இருக்கலாம், மற்ற என்னென்ன வாழ்க்கை முறைகள், எவ்வளவு வாய்ப்புகள் இதெல்லாம் வருதோ அந்த நேரங்கள் முடிந்தவரை நன்மை செய்வோம். ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு பிடித்த குறள் என்று சொன்னீங்க இல்லையா? எனக்கு அந்த குறளை படிக்கும் போதெல்லாம் கிறிஸ்தவ பின்னணியில பார்க்கும் பொழுது நம்ம ஆண்டவர் இயேசு இன்னும் ஒரு படி அதை கொஞ்சம் மேலாத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண, இங்கேதான் திருவள்ளுவர் அவரை இன்னா செய்தவர், நமக்கு துன்பம் செய்தவர்களை ஒருத்தல், அவங்களை தண்டிக்கிறது, அவர் நாணும்படியாக நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா நம்ம அவங்கள வெக்கமடைய செய்கிற அளவுக்கு நம்முடைய நன்மைத்தனை இருக்கணும்ன்ற. ஆனா இயேசு அவங்கள நாண செய்யவோ வெக்கமடைய செய்யவோ அப்படிலாம் சொல்லலை எந்த இடத்துலையுமே. அந்த ஒரு துன்பம் தந்தார்கள் என்கிற ஒரு அடையாளமே இல்லாத அளவிற்கு நீங்க நம்முடைய நன்மை, நீங்க எந்த அளவிற்கு உங்களை அன்பு செய்றீங்களோ அவங்களை அன்பு செய்யுங்க, நீங்க மன்னிக்கணும்னு வேண்டீங்களா நீங்களும் மன்னியுங்கள், அப்ப நிறைய மன்னிப்பு பெறுவீர்கள். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ஒப்புரவு அருளடையாளமே அதைத்தான் சொல்லுது. அது நம்ம மேல எந்த கரை
ஏற்கனவே இந்த தப்பு செஞ்சிருக்கிறோங்கிற கரை இல்லாத அளவிற்கு கழுவப்படுகிறது அப்படிங்கிறது. அதுல வந்து அங்க தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து எப்படி வள்ளுவரிலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்து இயேசு நிற்கிறாருங்கிறத பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கிறது, போகலாம். கல்வியை குறித்து 54வது பக்கத்திலே கல்வியை குறித்து வள்ளுவரின் பின்னணியில் நீங்க உங்களுடைய சிந்தனைகள்ல எழுந்தவற்றை பகிர்ந்து கொள்ளுங்களேன். ஒருவருக்கு கல்வி கொடுத்தால் போதும், அவர் எந்த நிலையிலும் முன்னேறி விடுவார். இது அடிப்படையா எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆஹ் ஒரு மூத்த அறிஞர் ஒருவர் கூறுவார், மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுங்க. அதற்குரிய உபகரணங்களை கொடுங்க, மீனை பிடிக்கட்டும். அதே போலத்தான் இந்த சமுதாயம், எந்த ஒரு சமுதாயமுமே முன்னேற வேண்டும் என்றால் அந்த சமுதாயத்தினர் கல்வியினை நன்கு கற்க வேண்டும். எப்படி மனிதனுக்கு ஒரு கண்ணு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இன்னைக்குள்ள சூழல்ல, கண் பார்வை என்பது மிகச் சிறந்தது, ஒளி மிகுந்தது, வாழ்க்கையை வசந்தமாக்குவது. அப்போ அந்த கண் எப்படி முக்கியமோ அதே போல கல்வி மிக மிக ஒரு மனிதருக்கு அவசியம். அந்த கல்விதான் அவருக்கு எந்த நாட்டையும் தன் நாடு போன்று சொந்தம் கொண்டாடும் அளவிற்கு அவரை உயர்த்துகிறது. எனக்கு அப்துல் கலாம் ஐயாவை ரொம்ப பிடிக்கும். அவருடைய வாழ்வு, அவருடைய சேவை, அவருடைய கண்டுபிடிப்புகள், அவரு உயர்ந்த பதவி பெற்றது எல்லாமே, எல்லாவற்றுக்கும் காரணம் கல்வி. அவரே பல மாணவர்களுக்கு, இளைய சமுதாயத்துக்கு கூறுவதே கல்வி. அந்த கல்வியை நீ கற்றுக்கொண்டால் நன்மை தீமை உணர்வாய், உன் வாழ்வில் நீ சாதனை படைப்பாய், உயர்ந்த நிலைக்கு வருவாய், இந்த சமுதாயம் முன்னால் பயன் பெறும் அப்படின்னு சொல்லும்போது கல்வி மிக மிக அவசியம். அதோடு நான் ஒரு ஆசிரியராக இருந்து நான் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எங்கள் பிள்ளைகளிடமும் பார்ப்பவர்களிடமும் கூறுவது, நன்கு பாடத்தினை கல்வியை கற்றுக்கொண்டு நல்லொழுக்க பண்புகளோடு வளர்ந்து திறமைகளை வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் பயனுள்ளவர்களாக இருங்கள் என்பது. குறிப்பறிதல், நீங்க முதலையே குறிப்பறிந்து உதவுதல் அப்படின்னு சொல்லிட்டீங்க. குறிப்பறிதலுக்கே தனியா ஒரு தலைப்பு இருக்குது 85ஆம் பக்கத்திலே. அகம் எப்படி இருக்கின்றதோ அது முகம் வெளிப்படுத்துகின்றது. அதுலதான் அந்த குறிப்பறிதல். அது எல்லா சூழ்நிலையிலும் பார்க்க முடிகிறது. மகிழ்ச்சியான சூழலிலும் பார்க்கலாம், துக்கமான சூழலிலும் பார்க்கலாம், துன்பங்களிலும் பார்க்கலாம், ஆபத்துகளிலும் பார்க்கலாம். அப்ப அந்த நேரத்துல அவங்களுடைய மனநிலையை அந்த முகம் காட்டுகின்றது. அதுதான் நாங்க அந்த சூழலை பார்த்து குறிப்பறிந்து அவர்களுக்கு நம்மால் எவ்வளவுக்கு உடன் இருக்க முடியுமோ, உதவி செய்ய முடியுமோ செய்வது. அடுத்தது கண்ணுதான் பார்க்க முடியும், நம் மனதுதான் அதை செயல்படுத்த முடியும். இப்போ கண் பார்க்கின்றது, மனது செயல்படுத்த வைக்கின்றது, அங்கு இரக்க குணம் பிறக்கின்றது, மனிதநேயம் நிலைநாட்டப்படுகிறது. இன்னைக்கு நேரடியா சொன்னாலே பல நேரங்கள்ல கேட்க மாட்றாங்க. பல பெற்றோர்கள் புலம்புறது அதான், இதை செய்டா, இதை செய்டான்னு பிள்ளைகள்கிட்ட சொல்றோம், செய்ய மாட்றாங்கன்னு. ஆனால் முகத்தை எதுவுமே வார்த்தை சொல்லாம முகத்தை பார்த்தே குறிப்பறிந்து நாம் போய் உதவணும் அப்படிங்கிறது வந்து எல்லா நேரங்களிலும் அது நம்ம இன்னைக்கு செயல்படுத்துறோமாங்கிறது தெரியல. ஆனால் செய்தால் நன்றாக இருக்கும். கண்ணின் தன்மை அறிந்து நடப்பவருக்கே கூறிய அறிவுடையவராக இருக்கிறார் என்பவருக்கு அளவுகோல் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. நான் எனக்கு பிடிச்ச தலைப்புகளெல்லாம் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நீங்க இந்த புத்தகத்தை எழுதின ஆசிரியர், உங்களுக்கு மிகச்சிறந்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இந்த தலைப்புகள்ல எதுவாக இருக்கு, நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். நட்பு 93ஆம் பக்கத்துல இருக்கு. நல்ல நட்பை பெற்றவன் இந்த உலகத்தையே பெற்றதற்கு சமம். நல்லது செய்வோம், தவறுதலான ஏதாவது செயல் செய்தாலும் நன்மையை பாராட்டி, குற்றம் காணும் போதும் அதை எப்படி இனி மீண்டும் அந்த குற்றங்களை செய்யாமல் நேர்வழியில் நடக்க, நல்ல முறையில் வழி நடத்த, நமது வாழ்க்கையை பலப்படுத்த, நம்மோடு இருந்து கரம் கோர்த்து, இன்பமானாலும் துன்பமானாலும் நம்மை வழிநடத்துகின்ற நல்ல நட்புகள். எனது கணவர் மிகச்சிறந்த ஒரு நண்பர் என்றே நான் சொல்வேன். மிக அருமையாக என்னை வழிநடத்தினார்கள். என்னுடைய வளர்ச்சியில் மிக அதிக பங்கு பெற்றவர்கள் அவர்கள். அவர்கள் நட்பை போற்றும் விதத்தை நான் பார்த்திருக்கின்றேன். அந்த நட்பிலிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். அதே போன்று இப்பொழுதும் எனக்கும் நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்கள், தோழிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய நல்லது
துக்ககரமான செயல் போன்றவற்றில் பங்கெடுக்கின்றேன். என்னுடைய மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் அவர்கள் பங்கெடுக்கின்றார்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த நட்பு என்னை வாழ வைக்கின்றது. நண்பர்களாக இருக்கிறதுக்கு இரத்த சொந்தங்கள், பந்தங்கள் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த குலம், இந்த சாதி என்கிற அந்த ஒரு விஷயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எல்லாவற்றையும் கடந்தது தான் நட்பு. அது யார் கூட வேண்டுமானாலும் நாம் நட்போடு இருக்க முடியும். ஆனா நல்ல நட்பு என்பது வாழ்க்கை முழுவதும் ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப அருமை. எ நிச்சயமாக இந்த 133 தலைப்புகளும் கவிதையாக வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய, கவிதையில் ஆர்வமுடையவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புத்தகமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. மீண்டும் ஒரு முறையாக இந்த ஒரு அருமையான புத்தகத்தை கொடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும், பாராட்டுதல்களையும், நன்றிகளையும் தெரியப்படுத்திக்கிறோம். வாழ்த்து. அன்பு நேயர்களே, இன்னும் நம்மில் பலர் புதிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர்களுடைய எழுத்துக்களை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை கண்டு ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.